ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தற்பொழுது நமது ஆலயத்தினுடைய பெயர் உத்தரகோசமங்கை. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கோம். உத்தரகோசமங்கை அப்படின்னா அம்பாளுக்கு சுவாமி உபதேசம் பண்ணியிருக்கார். என்ன உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, வேதாகமங்களுடைய ரகசியம். எப்படி இந்த பூமி எல்லாமே ஒரு தத்துவத்தினடி இயக்கிறது தான் நம்மளுடைய பூமியெல்லாம் இயங்குது. எல்லா விஷயங்களுமே மரம், செடி, கொடி, பறவைகள், விலங்குகள்னு மனிதர்கள் வரைக்கும் எல்லாருமே எதற்குள்ளே அடக்கமாக இருக்கும் அப்படின்னா அந்த சில தத்துவங்களுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அந்த தத்துவங்கள் யார் உற்பத்தி பண்ணுறா அப்படின்னா நடராஜர் தான். பஞ்சகிருத்தியம் பண்ணுறார். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் பெறுவாய், போக்குவாய்னு 5 தொழில் பண்ணுறார். அந்த 5 தொழிலுக்குள்ளே இந்த உலக இயக்கம். அப்போ உலகம் எப்படி இயங்குதுங்கிறத இப்போ நம்ம வெளியில் பார்க்குற மாதிரி அம்பாளும் பார்த்துட்டு தான் கேட்குறா, எப்படி இந்த உலகம் இயங்குது, அதுக்கு தேவையான எல்லாமே இயற்கைகளாக போயிடுது. அப்போ அதெல்லாம் எப்படி கிடைக்குதுங்கும்போது தான் அப்போ நடராஜர்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதே அம்பாளுக்கு தெரியும். அப்போ அந்த நடராஜருக்குள்ளே 5 கிருத்தியம், பஞ்ச கிருத்தியம்னு சொல்லக்கூடிய ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய்னு சொல்லக்கூடியது. எப்படி ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகுது, எப்படி ஒரு ஜீவனுக்கு தேவையான அனைத்து விதமான ஆகாரங்கள், காற்று, போக்குவரத்தெல்லாம் கிடைக்குது, எப்படி ஒரு ஜீவன் தன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் எப்படி எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறது, எப்படி ஒரு ஜீவனுக்கு தேவையான அனுகிரகங்கள்லாம் கிடைக்கிது, இது மூலமாக எப்படி சுவாமியை அடையிறதுங்கிறது தான் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி ரகசியங்களெல்லாம் அம்பாள் எப்படி கேட்குறான்னா, எப்படி ஒவ்வொரு உடம்பு மாறி ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு உடம்பெல்லாம் நமக்கு கிடைக்குது. அப்படி தான் மாணிக்கவாசகர் சொல்லுவார், புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாயின்னு எல்லா பிறப்பும் பிறந்திழைத்த நம்பெருமான் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஆன்மா என்னென்னா இரவு பகல் மாறிண்டே இருக்கிறது போல். இரவு வந்தால் பகல் வரும், பகல் வந்தால் இரவு வரும், பசி வந்தால் தூக்கம் வரும், தூக்கம் வந்தால் பசி வரும், இன்பம் வந்தால் துன்பம், துன்பம் வந்தால் இன்பம், அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி வரும். அது மாதிரி பிறப்புன்னு ஒன்று வந்துடுதுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இறப்புங்கிறது இருக்குது. இறப்புங்கிறது வந்தால் மறுபடியும் பிறப்புங்கிறது இருக்குது. அப்போ நம்ம கோயிலில் நடராஜர் அம்பாள் கிட்டக்க என்ன நடனத்தில் என்ன காட்டுறார் அப்படின்னா 5 தொழிலையுமே காட்டுறார். எப்படியெல்லாம் இந்த உலகம் ஆக்குவாய், எப்படியெல்லாம் தோற்றுவிக்கிறாரு, எப்படியெல்லாம் அதை காக்கணுமே, உன்னை கண்டுபிடிக்கிறதுன்னா அதை நம்ம பாதுகாக்கணுமே, எப்படி காக்கிறார் சுவாமி. அதெல்லாம் இந்த ரகசியத்தை எல்லாமே இங்கே அம்பாள் கிட்டக்க அறையில் ரகசியமாக காட்டுறார். அம்பாள் மட்டும்தான் பார்த்தாங்களாம், வேறு யாருமே பார்க்கலை. அப்போ இந்த நடனத்தை மகாவிஷ்ணு அவர் கற்பனையில் பார்க்குறார். நம்ம நடராஜரை எப்படி கற்பனை பண்ணுறோமோ அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் கற்பனை பண்ணிட்டு தான் பார்க்குறார். சுவாமி பரமேஸ்வரன் இப்படி எல்லாம் ஒரு நடனத்துக்குள்ளே இந்த உலக இயக்கத்தை பற்றின விஷயங்களெல்லாம் காட்டியிருக்கார். எப்படியெல்லாம் இருக்கும் பரமேஸ்வரன் நடனம்னு அவர் கற்பனை பண்ணி பார்க்குறார். அவருடைய கற்பனையில் இங்கே அவர் ஆதிசேஷன்னு மகாவிஷ்ணு படுத்திருப்பார். அந்த பாம்பு சுவாமி என்ன ரொம்ப ஆனந்தமாக இருக்கீங்களே, இன்னொன்று இல்லை, பரமேஸ்வரன் அம்பாளுக்கு மட்டும் ரகசியமாக ஒரு நடனத்தை காட்டியிருக்கார். அதை நினச்சி பார்த்து கற்பனை பண்ணி சிரிக்கிறேன் அப்படின்ற போது அப்போ ஆதிசேஷன் கேட்குறார், சுவாமி நானும் அந்த நடனத்தை பார்க்கணுமே, அந்த நடனம் எனக்கும் கிடைக்குமா அப்படிங்கும்போது, அந்த நடராஜருடைய நடனத்தை பார்க்கணும்னா யாராக இருந்தாலும் இந்த பூலோகத்துக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். யாருக்குமே மேலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அந்த நடனத்தினுடைய காட்சி கிடையாதான். இதை நாவுக்கரசருடைய பாடல்கள்லே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோடி ஜென்மா எடுக்கணும் எதற்காக அப்படின்னா, சிதம்பரத்தில் நடராஜருடைய நடனத்தை பார்க்கறதுக்காகவே கோடி ஜென்மா எடுக்கணும் அப்படின்னு அப்போ நாவுக்கரசர் சொல்கிறார். அப்போ இந்த நடனம்ங்கிற சிறப்பு, அந்த தத்துவமே நம்ம பூலோகத்தில் தான். அப்போ அந்த நடராஜருடைய சிறப்புக்குள்ளே இந்த உலக இயக்கம்ங்கிறத ஆதிசேஷன் பதஞ்சலியாக அவதாரம் எடுத்துகிட்டு வரார். இந்த ஊரில் இங்கே நெடுங்காலம் தவம் பண்ணுறார். அவர் தவம் பண்ணி பழைய நிறைய ரிஷிகள், முனிவர்கள்லாம் இப்போ நம்ம நிற்கிற இடத்துலலாம் எத்தனையோ மகான்கள்லாம் போயிருப்பா. பேர்பட்ட இடம் தான். இங்கே நிறைய தீர்த்தங்கள்லாம் இருக்கும். மங்கள தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சீதள தீர்த்தம் அப்படின்னு 9 விதமான தீர்த்தம் நம்ம ஆலயத்துக்குள்ளே இருக்கும். அப்போ இங்கே உள்ள மங்கள நாதரும் அப்படி தான். ரொம்ப பழமையான மூர்த்திகள் உலகத்தில் நிறைய மூர்த்தி இருக்கா. ரொம்ப பிரமாதமான மூர்த்திகள்லாம் இருக்காங்க. அதில் ஆதிமூர்த்தின்னு இருக்காங்க நிறையா பேர். ஆனால் அனாதி மூர்த்தியாக இருக்கிறது இந்த பூலோகத்தில் ஒருத்தர் தான், அவர் மங்களநாதர் தான். அவரை விட பழமையான மூர்த்தி யாருமே கிடையாது. இப்போ மூர்த்திகள்லேயே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி தான். இதெல்லாம் ஸ்தல புராணத்துலேயே நம்ம கோயிலே இருக்குது. அதனால் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ இந்த 5 தொழிலையும் ரகசியமாக அம்பாளுக்கு மட்டும் காட்டினதுக்காக இந்த பதஞ்சலிக்கு
இங்கே வந்து நெடுங்காலம் தவம் பண்ணுறார். பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடகம் என்று இதம் சலித்து நின்று ஏங்கின்றே இருக்கார். எதுக்காக அப்படின்னா அந்த நடராஜருடைய நடனத்தை பார்க்கறதுக்காக, இந்த நடனத்துக்குன்னு அந்த 5 இயக்கமும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அப்போ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, உத்தரகோசமங்கை அம்பாளுக்கு மட்டும்தான் அவளுக்கான இடம். அது அம்பாளை தவிர வேறு யாருக்கும் இந்த இடத்துல நடனம் காட்டலை. அப்போ நடராஜருடைய சிறப்பு என்னென்னா, அம்பாளுக்காக மட்டும் அறையில் இந்த உத்தரகோசமங்கை அவருடைய ஊரில் அம்பாள்கிட்ட மட்டும் முதல்ல காட்டுறார். அதே மாதிரி தான் வேதாகமங்கள் சுவாமி என்னென்னலாம் உற்பத்தி பண்ணாரோ எல்லாமே அம்பாளுக்கு முதல்ல கொடுத்த இடம் இந்த உத்தரகோசமங்கை தான். காரண பெயர்லாம் நிறைய ஊரில் இதெல்லாம் இருக்கலாம். இங்கே வந்து என்னென்னா ஒரு காரண பெயர்களும் இங்கேயும் உண்டு. பிரம்மபுரம்னு இருக்குது, சதுர்வேத மங்கலம்னு இருக்குது, பத்ரிகாவன க்ஷேத்திரம் அப்படின்னு பத்ரி வனமாக இருந்த இடத்துல க்ஷேத்திரமாக இருந்திருக்கு. அப்போது ஒவ்வொரு காலங்களுடைய பெயர்கள் நம்ம பார்க்கும்போது அந்த பழமையெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். சிவபுரம்னு நிறையா கோயிலில் சொல்லுவாள். அப்போ அந்தளவுக்கு அதெல்லாம் ஒரு பதவியாக நம்ம எடுத்துக்கலாம். சுவாமியும் பிரளயகேஸ்வரர்னு சுவாமிக்கு காட்சி கொடுத்த நாயகர், சுந்தர நாயகி அப்படின்னு வேதநாயகி இன்னும் பலவிதமான பேர் நம்ம சுவாமிக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து காரண பேர், என்னென்ன காரணங்கள்லாம் வந்திருக்குன்னு. அதே போல் மந்திரமலை, மகேந்திரமலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஆகமம்னு இப்போ ஒரு சிவாலயம் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த ஆகமங்கிற நியமங்கள் நமக்கு தெரியும். நியமங்கள் சட்டத்திட்டங்கள் தான். அப்போ அந்த சிவ ஆகமங்கள், சிவபெருமான் சொன்ன சட்டத்திட்டங்கள் இதெல்லாம். அப்போ அந்த சட்டத்திட்டங்கள்ங்கிற அந்த ரூல் கொண்டு வந்தது இந்த உத்தரகோசமங்கையில் தான். அப்போ நடராஜர்னு பஞ்சகிருத்தியத்துக்கு இருக்கக்கூடியவர் முதல்ல நடனம் ஆடின இடம் இங்கே தான். அப்போ அம்பாளுக்கு மட்டும் இந்த இடத்துல நடனத்தை காட்டினார். இந்த பதஞ்சலிங்கிற அந்த ரிஷி பிரார்த்தனை பண்ணதுனால சிதம்பரம்ங்கிற ஊருக்கு அவர் அங்கே நடனம் காட்ட வரார். அந்த பதஞ்சலியோட வியாகரபாதகர், மற்ற அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், மகாவிஷ்ணு எல்லாரும் சேர்த்து நடராஜரை சபையில் மேடையில் காட்டுறார். நடராஜர் வந்து எல்லாருக்கும் சேர்த்து அந்த நடனத்தை காட்டுறார். இங்கே அம்பாளுக்கு மட்டும் காட்டினார். அங்கே அம்பலத்தில் எல்லா தேவர்களும் மகாவிஷ்ணு எல்லாருக்கும் முன்னாடி சுவாமி மேடையில் ஆடுவார். இவாள்லாம் கீழே இருந்து தரிசனம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே மேடைக்கு போகிற அதெல்லாம் பிழையான விஷயம். அப்போ அதுதான் சபை. சிதம்பரம் அப்படின்னா சித் அம்பலம். சித்துன்னா மேடையில் சுவாமி அம்பலத்தில் நடனம் ஆடுறார், எல்லாரும் பார்க்குற மாதிரி. இப்போ 5 தொழில் வந்து இப்போ வெளியில் நடராஜர் நாளன்னு தெரியுதுன்னா, இப்போ சிவபெருமானை பற்றின எல்லா விஷயங்களுமே நமக்கு வரைக்கும் இப்போ தெரிகிறது அப்படின்னா அந்த சிதம்பரத்தினால தான். ஏன்னா அதுதான் பப்ளிக்கான வெளிப்படுத்தக்கூடிய இடம். உத்தரகோசமங்கை முழுக்க ரகசியமான இடம். எல்லாமே சுவாமி நினைக்கணும், யார் என்ன தெரியப்படுத்தணுங்கிறது அவர் மேலேருந்து நம்மளெல்லாம் இயக்கணும். அவருடைய சக்தி நம்ம மேலே படணும். அப்போ அந்தளவுக்கு நம்ம வந்து உடம்பு, மனசு, அறிவு, ஆன்மா எல்லாத்தையுமே நம்ம பக்குவப்படுத்தணும். எப்படி வாழணுங்கிற அந்த ஒரு வாழ்வியல் முறைகளெல்லாம் நம்ம எடுத்துட்டு எண்ணங்கள்ங்கிறத நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்த எண்ணங்கள் எப்படி பயணம் ஆகுதுங்கிறத பார்க்கணும். உடம்பு சார்ந்து போகுதா, அறிவு சார்ந்து போகுதா, மனம் சார்ந்து போகுதா, இல்லை ஆன்மா சார்ந்து போகுதாங்கிறத நம்ம கவனிக்கணும். உடம்பு சார்ந்து நல்ல விதமாக போகுதா, கெட்ட விதமாக போகுதா, அறிவு சார்ந்து நல்ல விதமாக போகுதா, கெட்ட விதமாக போகுதா, மனம் சார்ந்து நல்ல விதமாக போகுதா, கெட்ட விதமாக போகுது, ஆன்மா சார்ந்த சிந்தனை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். கெட்ட வழியில் போகக்கூடியதெல்லாம் அப்படியே கையை பிடிச்சிட்டு நல்ல வழிக்கு மாற்றி விட்டுறணும். அப்படி எண்ணங்களை நம்ம வந்து சரியாக ஆளுமை பண்ண கற்றுக்கணும். அப்படிலாம் இருந்தோம்னா இந்த உத்தரகோசமங்கையை பற்றி நம்ம வந்து ரகசியமாக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நம்மளே நிறையா எடுத்துக்க முடியும். எல்லோரும் நன்னா இருக்கணும். ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவா.